ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு, உன் அடைக்கப்பட்ட சூழ்நிலை மாற்றப்படும். எந்தெந்த சூழ்நிலை உங்களை அடைத்து வைத்திருக்கிறது, அதை நம் ஆண்டவராகிய இயேசுவானவர் அறிந்திருக்கிறார். அதை இன்றைய நாளில் மாற்றும்படி ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தையினாலே உங்களோட பேசியிருக்கிறார். கூர்ந்து கவனியுங்கள். ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே உங்கள் அடைக்கப்பட்ட நிலை மாற்றப்படும். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி, நான் சுருக்கமாய் வாசிக்கப் போகிறேன் வசனங்களை எல்லாம். வேத பகுதி உன்னத பாடல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் திருச்சபையை பார்த்து, மணவாட்டி என்பது திருச்சபை, மணவாளன் இயேசு கிறிஸ்து, திருச்சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் நிலைமை அடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உன்னுடைய தோட்டம் அடைக்கப்பட்டிருக்கிறது. செழிப்பாய் இருக்க வேண்டிய உன் தோட்டம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள், உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் பொருளாதார ரீதியான காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், சமாதானம் அடைக்கப்பட்டிருக்கலாம், தொழிலில் சில காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், திருமண காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், சரீரத்தில் பலவீனம், பலன் இல்லாதபடி பலன் போன்ற காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையை மாற்ற ஆண்டவராகிய இயேசுவானவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் தோட்டம் செழிப்பாய் மாறும். தோட்டம் என்றால் உங்கள் குடும்பம். உங்கள் விளைச்சலை காணப்போகிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேதாகமத்தில் யாருடைய வாழ்க்கையெல்லாம் அடைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய அற்புதங்கள் நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மிகுந்த பலன் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தோமிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏத்தோமிலே பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டது. ஏத்தோம் என்றால் அடைக்கப்பட்ட இடம் என்று அர்த்தம், அடைக்கப்பட்ட ஸ்தலம் என்று அர்த்தம். பெரிய நிலப்பரப்பு தான். 2 பக்கம் பார்த்திங்கன்னா மலை, சீனாய் மலை, செங்குத்தாய் சிகரம் போல் இருக்கிற சீனாய் மலை. இங்கு தான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து தங்களுடைய பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். பாருங்கள், பின்பக்கமாக எகிப்துடைய படைகள் துரத்துகிறது, 2 பக்கமும் மலை, முன்பக்கம் செங்கடல். இப்படி தான் அநேக பேருடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்லவும் முடியாது, பின்னேறி செல்லவும் முடியாது, வலது பக்கம் செல்லவும் முடியாது, இடது பக்கம் செல்ல முடியாது. எந்த பக்கம் போனாலும் அவர் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு? எந்த பக்கமும் என்னால் போக முடியல, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை ஒரு புறம் அடைக்கிறது, மனிதர்கள் ஒரு புறம் அடைக்கிறார்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? 4 திசைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எந்த வழியில் நான் போனாலும் என்னுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், 4 திசைகளில் இருக்கிற அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்க்காதீர்கள். வானத்தை நோக்கி பாருங்கள், பரலோகத்தை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் திசைகள், அடைக்கப்பட்ட திசைகள் திறக்கப்படும். எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்கள் சூழ்நிலையை அடைத்தாலும் சரி, இயற்கை அடைத்தாலும் சரி, அதை உடைக்க வல்லவர், அதை திறக்க வல்லவர் ஆண்டவராகிய இயேசுவானவர். பரலோகத்தை நோக்கி பாருங்கள். நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் பார்க்காதீர்கள், ஆண்டவராகிய இயேசுவானவரை பாருங்கள். அடைக்கப்பட்ட சூழ்நிலை நிச்சயமாய் மாற்றப்படும். பாருங்கள், அந்த இடத்துல என்ன நடந்தது? ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன் சென்றது. ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை வந்த உடனே ஆண்டவர் ஒரு மேகஸ்தம்பத்தை கொடுக்கிறார். அந்த மேகஸ்தம்பம் அவர்களை நடத்தினது என்று சொல்லப்பட்டு, 2 பக்கம் சிகரம், பின்னாடி பக்கம் சத்துருக்கள் துரத்துறாங்க, முன்னாடி பக்கம் செங்கடல். ஆண்டவர் மேகஸ்தம்பமாய் நடத்துகிறார். இது விரிவாக்கப்பட்ட வேதாகமத்தில் வாசித்து பார்த்தோம்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை பாதுகாக்க மேகங்களை பரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேகங்களை பரப்பினார்னா அப்படியே 4 பக்கமும் அந்த மேகம் அவர்களை நடத்தினார். இது கர்த்தருடைய மகிமையை காட்டுகிறது. உங்கள் தடைகளை தாண்டக்கூடிய மகிமை.
4 பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் சொன்னேன், பொருளாதாரம், சமாதானம், தொழிலில் ஒரு பிரச்சனைகள், திருமண காரியங்கள், சரீரத்தில் பலவீனம். இந்த சூழ்நிலையை தாண்டக்கூடிய ஒரு மேகஸ்தம்பம் ஆண்டவராக இயேசுவானவர் கொடுத்தார். பாதுகாத்து நடத்தினது. இந்த மேகஸ்தம்பம் அவர்களை பாதுகாத்து நடத்தினது. இப்படி தான் நாம் இந்த நாளில் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அடைக்கப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை வேதத்தை வாசிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடி, கர்த்தருக்கு கொடுக்க முடியாதபடி, தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓட முடியாதபடி ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிச்சயமாகவே ஒரு மேகஸ்தம்பத்தை காணப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் நடத்தப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் தான் மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புறம் மனிதர்கள், ஒரு புறம் இயற்கை அடைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமையின் மேகம் உங்களை நடத்தும். உங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை மாற்றப்படும். விசுவாசிங்கள், என் அடைக்கப்பட்ட சூழ்நிலையை மாற்ற ஆண்டவராக இயேசுவானவர் வல்லவர் என்று. பாருங்கள், இந்த யாத்திராகமும் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விலகவே இல்லை. எது வரைக்கும் விலகவே இல்லை, நடத்திக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்கிறார். எவ்வளவு அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், தடைகள் வந்தாலும் இந்த மேகஸ்தம்பம், கர்த்தருடைய மகிமை, இந்த நாளில் இயேசுவின் ரத்தம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை கடந்து யோர்தான், அந்த கானான் தேசம், அந்த கானான் தேசத்தில் பிரவேசித்து விட்டார்கள். இப்பொழுது எரிகோ கிட்ட வராங்க. இங்கே மேகஸ்தம்பம் எடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? மேகஸ்தம்பம் போயிடுச்சு. எங்கே வந்துட்டாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு கிட்ட வந்துட்டாங்க. கானானுக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கே எரிகோ இருக்குது. இந்த எரிகோ எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஒரு பெரிய மதில். அந்த மதில் மேலே காம்பவுண்ட் வால் சொல்லலாம். அந்த காம்பவுண்ட் வாலில் மேலே 3 பஸ்ஸு போக அளவுக்கு அந்த காம்பவுண்ட் வால் இருக்கும். அவ்வளோ உறுதியானது, அவ்வளோ பாதுகாப்பான பட்டணம், ஒரு அடைக்கப்பட்ட பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுவரை இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மேகஸ்தம்பத்தினாலே பாதுகாத்து நடத்தினார். மனிதர்கள் மத்தியிலிருந்தும் இயற்கையின் மத்தியிலிருந்தும் ஆண்டவர் பாதுகாத்தார். நீங்களும் விசுவாசியுங்கள். என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்னை மறைத்து நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல மேகஸ்தம்பம் எடுபட்டு போகிறது. அந்த வசனத்தை வாசிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இப்போ இவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு. இந்த ஊழியக்காரன் கண்ணெடுத்து பார்க்குறான், கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு. அங்கே என்ன ஒருவர் உருவின பட்டயத்தோடு அவன் எதிரே நின்றான். 14வது வசனம், 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பாருங்கள், இதுவரைக்கும் மேகஸ்தம்பம் நடத்தினது, இப்போ கர்த்தருடைய தூதனை கர்த்தர் கொடுத்தார். தூதன் வந்துட்டான். இப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையை எப்படி தாண்ட வேண்டும், அதில் எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராக இயேசுவானவருக்கு தெரியும். இதுவரை மேகஸ்தம்பம் பாதுகாத்து நடத்தின தடைகளை உடைக்கும்படி, மாற்றும்படி இப்போ கர்த்தருடைய தூதன் வந்துட்டான். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் எவ்வளோ தவறு செய்தாங்க. கர்த்தர் அவர்களை நடத்தும் பொழுது பாருங்கள், அவங்க தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி மோசே மேலே கல் எறிய கூட துணிந்தார்கள். ரப்தீம் அப்படின்னக்கூடிய இடத்துல மோசே மேலே கல்லெறிய கூட நினச்சாங்க, ஊழியக்காரங்கள் மேலே, தண்ணி கிடைக்கலன்னு சொல்லி. அப்போ கூட மேகஸ்தம்பம் விலகலை. மாறாவில் தண்ணீர் கசப்பாக இருக்குது அப்படின்னு முறுமுறுத்தார்கள். அப்பையும் மேகஸ்தம்பம் விலகலை. அப்பத்துக்காகவும் இறைச்சிக்காகவும் முறுமுறுத்தார்கள். அப்பையும் மேகஸ்தம்பம் விலகலை. கன்றுக்குட்டியை செய்து வைத்து இதுதான் எங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லி ஆட்டத்தையும் பாட்டத்தையும் உண்டாக்கினார்கள். அப்பையும் மேகஸ்தம்பம் விலகலை. இது எதை காண்பிக்கிறது? அவர்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அவர்களை திருத்தி தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசுவின் அன்பு அந்த இடத்துல தெரிகிறது. இயேசுவின் அன்பு. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் மேகஸ்தம்பம் மேலிருந்து ஜனங்களை வழி நடத்துகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாத்து அவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்துகிறது. இப்போ நம்ம எது வழி நடத்திட்டு இருக்கு? மேகஸ்தம்பம் இல்லை, அவருடைய வார்த்தை. சரி, இப்போ விசுவாசிக்கிறீங்க, என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட பொருளாதாரம், சமாதானம், தொழில் போன்ற காரியங்கள், திருமண காரியங்கள், சரீரத்தில் பலன் எல்லாம் என் அடைக்கப்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார் என்று. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம், இன்னொரு வேத பகுதியை கூட வாசிப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போ எரிகோ கிட்ட வந்துட்டாங்க.
செங்கடலை தாண்டிட்டாங்க. அநேக பாலைவனத்தில் இருக்கிற போராட்டங்கள், நிறைய ஜனங்கள், நிறைய சத்துருக்களை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ எரிகோ கிட்ட வந்துட்டாங்க. எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவனும் வெளியே போகவும் இல்லை, ஒருவனும் உள்ளே வரவும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, எரிகோவின் மதில்கள் 3 பேருந்துகள் போகக்கூடிய அளவுக்கு பெரிதாக இருக்கும். அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இடம், அடைக்கப்பட்ட இடம். இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ கர்த்தருடைய தூதன் வந்தாச்சு. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், கர்த்தருடைய பெட்டி எடுத்துக்கொண்டு அதை சுற்றி வந்தார்கள். எரிகோ உடைந்து உள்புறமாய் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் நிறைய தடைகள் வரலாம். அந்த தடையை பார்க்கும்பொழுது இது எப்படி உடைக்கப்படும், இதை உடைக்க முடியாது, இது பலமாக இருக்கிறது, எனக்கு முன்பாக என் வாழ்க்கையை தடுக்கிற தடையாக இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பிரச்சனைகளை சுற்றி வாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். அது நிச்சயமாய் உடைந்து உங்களுக்கு வழிவிடும். உங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை மாற்றப்படும். வாழ்க்கையில் இது போல் தடைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உங்களுடைய வாயில் வைத்திருக்கிறார். அதுபோல் விசுவாசம், இந்த விசுவாசம் எனும் ஆயுதத்தை எடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட தடைகளும் உடைக்கப்படும். முதலாவதாக மேகஸ்தம்பம் நடத்தினது. கர்த்தர் மேகஸ்தம்பத்தினால் அடைக்கப்பட்ட சூழ்நிலையை திறந்து நடத்தினார். 2வது தூதனை கொண்டு என்ன பண்ணார், அவர்களை நடத்தி அவர்களுடைய விசுவாசத்தினாலே எரிகோவை உடைக்க செய்தார். 3வது காரியத்தை சொல்கிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனுக்கு அங்கே எல்கானாவை குறித்து சொல்லப்போ, எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. பாருங்கள், 2 மனைவி இருக்காங்க, ஒருத்தருக்கு பிள்ளை இருக்குது, ஒருத்தருக்கு பிள்ளை இல்லை. அன்னாள் அப்படின்னா தயவு, கிருபை பெற்றவள் என்று அர்த்தம். பெனினாள் என்றால் விலையேற பெற்ற கல் என்று அர்த்தம். இஸ்ரவேல் மத்தியில் பிள்ளை இல்லை ஒருத்தருக்கு அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய சாபம். வேதத்தில் இருக்கிற மிகப்பெரிய சாபமே பிள்ளை இல்லாதது தான். குஷ்டரோகம் மற்றதெல்லாம் அடுத்தது தான். பிள்ளை இல்லைன்னா அது மிகப்பெரிய சாபம். ஆனால் மனிதர்களுடைய பார்வையில் பெனினால் விலையேற பெற்றவளாக இருந்தால், கர்த்தருடைய பார்வையில் அன்னாள் விலையேற பெற்றவளாக இருந்தாள். ஆனால் பாருங்கள், 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார்னு சொல்லப்படும். இங்கே ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. முதலாவது மனிதர்கள் அடைத்தார்கள், இயற்கை அடைத்தது. 2வது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு பெரிய சுவர், ஒரு தடை அடைக்கப்பட்டிருந்தால் அதை கர்த்தர் உடைத்தார். இங்கே கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. தயவு பெற்றவள் தான், கிருபை பெற்றவள் தான், ஆனால் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு. அடைக்கப்பட்டாலே அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளை காரியங்களில், உங்கள் கர்ப்பத்தின் காரியங்களில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கா? சிலருக்கு பிள்ளை பிறந்தும் பிறக்காத போல் இருக்கிறாங்க பிள்ளைகள். தாய் என்றும் உணர்வு இல்லை, தகப்பென்ற உணர்வு இல்லை. சிலருக்கு பிள்ளையே இல்லை, அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. பிள்ளை மூலமாக தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, தகப்பன் தாய் மூலமாக பிள்ளை என்கின்ற ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையில் எது அடைக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாகவே என்ன ஆகும், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அந்த சூழ்நிலை மாற்றப்படும். இப்போ அடைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. அன்னாள் மூலமாக தான் கர்த்தர் என்ன பண்ணார், சாமுவேலை இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் கொடுத்தார். சாமுவேல் போல் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி சொல்லப்படலை. இஸ்ரவேல் முழுவதும் அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின ஒரு தீர்க்கதரிசி. பாருங்கள், பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனால் அவங்க பேர் கூட சொல்லப்படலை வேதாகமத்தில். ஆனால் சாமுவேல் இந்த பிள்ளையின் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். இந்த பிள்ளையை பெரும்படி தான் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. உங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் பேர் பெருமைப்படும். அப்போ அடைக்கப்பட்ட சூழ்நிலையை மாற்ற ஆண்டவராக இயேசுவானவர் வல்லவராக இருக்கிறார். அடைக்கப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது அவர் மேக ஸ்தம்பத்தினாலே உங்களை நடத்துவார். அதே போல் அடைக்கப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது அதை உடையும்படி செய்வார். பிள்ளைகள் மூலமாக குடும்பத்தில் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அடுத்தபடியாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் இருந்தது. ஈசாக்கு வாழ்ந்த காலத்தில் அவன் எங்கே போனால் கேராருக்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேரார்னா நெருக்கமான இடம்னு அர்த்தம். பஞ்சம், ஆனால் இவர் போகிற இடம் எது? நெருக்கமான இடம். ஈசாக்கு யார்? ஆபிரகாமின் மகன், வாக்குத்தத்தத்தின் மகன். அங்கே போகிறார். அங்கே என்ன நடக்குது பாருங்கள். தொடர்ச்சியாக நான் சுருக்கமாக வாசித்து கொண்டு இருக்கிறேன். அதே ஆதியாகமம் 26:18 ஆபிரகாம் நாட்களிலே வெட்டின துறவுகளை பெலிஸ்தியை துரத்து போட்டு, அப்படின்னா இந்த இடத்துல விரிவாக்கப்பட்ட வேதம்னா அடைத்து போட்டார்கள். துறவுனா தண்ணி வரக்கூடிய இடம். அப்போ ஆனால் மறுபடியும் ஈசாக்கு அந்த இடத்தை தோண்டுகிறார்.
20வது வசனத்தில் தண்ணீர் கிடைக்கிறது. கேராரின் மேய்ப்பர்கள் தண்ணீர் தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் துறவுக்கு ஏசோக்கு என்று பெயரிட்டான். ஏசோக்குன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். தண்ணி கிடைக்கிது. இப்போ நம்ம கிணறு வெட்டுற மாதிரி தான், ஒரு பெரிய சைஸ் துறவு வெட்டுறாங்க. அது அவங்க அப்பாவுடையது தான். ஆனால் தண்ணி கிடைச்சோடனே இது எங்களுதுன்னு இன்னொருத்தன் வந்துட்டான். அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், பிரச்சனை. 21வது வசனம், வேறொரு துறவை வெட்டினால் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன் சித்னா என்று பேர். சித்னான்னா பிரச்சனையின் மேல் பிரச்சனை. போன இடம் நெருக்கமான இடம், போன இடத்துல பிரச்சனையின் மேல் பிரச்சனை வருது. அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த காலத்தில் துறவு இருந்தால் தான் தாகம் தீர்க்கப்படும், தண்ணி தேவை குடும்பத்துக்கு, பெரிய குடும்பம், ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கணும். இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்குது. தண்ணீர் இல்லாத, ஜீவ தண்ணீர் இல்லாத உங்கள் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதா, அடைக்கப்பட்டிருக்கிறதா விசுவாசிங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஈசாக்கு நல்லவன் தான், குடும்பத்தோடு இருக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தியானிக்கிறவன், ஜெபிக்கிறவன். ஆனால் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. சத்ரு வந்து அடைச்சிக்கிட்டே இருக்கான். பொல்லாத மனிதர்கள் வந்து அடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இவனுடைய ஆசீர்வாதங்களை. இவனுடைய தண்ணீரை அவங்க எடுத்துக்கிறாங்க, இவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. சித்னா பிரச்சனையின் மேல் பிரச்சனை. பாருங்கள், அடுத்தது 22வது வசனம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், வேறொரு துறவை வெட்டினான், அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை, அவன் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அதற்கு ரெகோபாத் என்று பெயரிட்டான். மறுபடியும் அவன் துறவை வெட்டுறான். பாருங்கள், அந்த இடத்துல கர்த்தர் இந்த தேசத்தில் அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரெகோபாத்தை கொடுத்தார் என்று ஒரு பெயர் வைக்கிறான். ரெகோபாத். பாருங்கள், அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு ரெகோபாத்தை கொடுத்திருக்கிறார். 24வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் தரிசனமாகி, நான் உன் தகப்பன் ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ரெகோபாத்தை கொடுத்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. அடைக்கப்பட்ட சூழ்நிலை வரும், ஆனால் கர்த்தர் ரெகோபாத்தை தருவார். ரெகோபாத் என்றால் வழிந்து ஓடுகிற என்று அர்த்தம். அதாவது வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் மனிதர்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள், அடைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கர்த்தர் ரெகோபாத்தை தரப்போகிறார். வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்கள் மேல் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது பெருகிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இவன் அந்த ரெகோபாத்துனா சும்மா ஒரு துறவுனா பாருங்கள், ஒரு பெரிய சைஸ், ஒரு குளம் போல் ஒரு துறவு. ஆனால் இவனுக்கு கர்த்தர் கொடுத்தது வழிந்து ஓடுகிறது. இவன் வெட்டின துறவுலேருந்து மற்றவர்களுக்கும் தண்ணீர் வழிந்து ஓடுகிறது. மற்றவர்களுக்கும் இவனை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். பாருங்கள், ஆடு மேய்த்துட்டு இருந்தவன் விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு இவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். அப்போ அடைக்கப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். விசுவாசிங்கள். இந்த நாள் ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார். என் அடைக்கப்பட்ட சூழ்நிலை மாற்றப்படும். நான் எப்படிப்பட்ட என்னுடைய தோட்டம் அடைக்கப்பட்டிருக்கிறது, செழிப்பாக இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் அடைக்கப்பட்ட சூழ்நிலையை நான் மாற்றுவேன், உன் தோட்டம் செழிப்பாக மாறும். எப்படிப்பட்ட மனிதர்களை என்னை பின்னாடி தோர்த்தினாலும் சரி, 2 பக்கம் தடை வந்தாலும் சரி, முன்னாடி பக்கம் இயற்கை எனக்கு விரோதமாக நின்னாலும் சரி, கர்த்தர் என்னை அடைக்கப்பட்ட சூழ்நிலையை மாற்ற எனக்காக ஒரு மேக ஸ்தம்பத்தை கொடுப்பார். இயேசுவின் இரத்தத்தினால் நான் நடத்தப்படுவேன். எனக்கு முன்னாடி எப்படிப்பட்ட தடையான பகுதிகள் நின்னாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் வார்த்தையை பேசுவேன், அந்த தடைகள் உடைக்கப்படும். அதே போல் கர்த்தர் என்னுடைய காரியங்களை அடைத்து வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? என் பேரை பெருமைப்படுத்த போகிறார். என்னை கொண்டு கொடுக்கப்படுகிற சந்ததி என்னுடைய சந்ததிகளின் பேரை பெருமைப்படுத்துவார். அதே போல் நான் கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாக இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், தியானிக்கிறேன், கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறேன். ஆனால் நான் எந்த முயற்சி செய்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையை மனிதர்கள் உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை காக்க வைக்கிறார் என்றால் உங்களுக்கு ரெகோபாத்தை கொடுக்க போகிறார். வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். விசுவாசிங்கள். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் அடைக்கப்பட்ட நிலை மாற்றப்படும். செழிப்பான தோட்டமாக இருக்க வேண்டிய நீ அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறார். 4 திசைகளிலும் அடைக்கப்பட்ட நிலை. குடும்பத்தில் பொருளாதாரம் அடைக்கப்பட்டிருக்கிறது, சமாதானம் அடைக்கப்பட்டிருக்கு, தொழில் காரியங்களில் ஒரு அடைக்கப்பட்டிருக்கு, திருமண காரியங்களில் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, சரீரத்தில் பலன் இல்லாத ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு புறம் மனிதர்கள், இயற்கை உங்களை அடைக்கலாம். உன் அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்க்காது, அதை திறக்க வல்லவராக இயேசுவை நோக்கிப்பார். அவர் உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவர். அவர் உன்னை இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து உன்னை பாதுகாத்து அவருடைய வார்த்தையினாலே உன்னை வழி நடத்துவார். உங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் திறக்க வல்லவர். விசுவாசிங்கள். உங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் உடைப்பார். கர்த்தர்
உங்கள் வாழ்க்கையில் தயவை கொடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரின் தயவை பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள். உங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். மனிதர்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை அடைத்து போடலாம். உங்கள் சூழ்நிலை நெருக்கமாக மாறலாம். பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வரலாம். ஆனால் கர்த்தர் ரெகோபாத்தை கொடுப்பார். வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதங்களை கொடுப்பார். உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ணுவார். அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்க்காது, அதை மாற்ற வல்லவராக இருக்கிற ஆண்டவராக இயேசுவை நோக்கிப்பார். உன் அடைக்கப்பட்ட சூழ்நிலை நிச்சயமாய் மாற்றப்படும். விசுவாசிங்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். உன் அடைக்கப்பட்ட சூழ்நிலை மாற்றப்படும் என்று. விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே அதை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட சூழ்நிலை நிச்சயமாகவே மாற்றப்படும். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.